கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது போட்டு வேக வச்சுருக்கேன். இங்கே ஒரு மண் சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன், 4 கிராம்பு, 2 குண்டு பட்டை, கல்பாசி, அன்னாசி பூ எடுத்திருக்கேன், பிரியாணி இலை எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன், 1 2மா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இங்கே தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு 1 வேக வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம், ஏதாவது 1 சேர்த்துக்கிங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். நான் மட்டன் வேக வைக்கிறப்பே 1/4 டீஸ்பூன் சேர்த்துருந்தேன். உப்பு 1/2 டீஸ்பூன். வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். வேக வச்சுருந்த மட்டன் தண்ணி இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் திருவிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். தேங்காய் கூட சேர்த்து அரைக்க 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். பட்டை கிராம்பு இதில் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து இன்னும் 2 நிமிஷம் கொதி விடுங்க. கொதி வந்துடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த அருமையான கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மெத்தடில் நீங்கள் 1 பாட்டாக குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம்.